கபடிக்கு பதிவு பண்ணுவார்கள் பட்டாணித்துறை, ஜெயபால், தேரமதுரை, ரத்தின செல்வம், மகேஷ், அருணாச்சலம், நாராயணத்துறை, பெரியசாமி, ராஜன், சுடலை, ரவி, சுடலையாண்டி, மாரிமுத்து, அருண்குமார் தயாராக இருக்கும்படி அற்புதம் கேட்டுக்கொள்கிறோம். பாத்துக்கலாம் சின்ன பேர் நீங்களே சொல்லுங்களேன், இல்ல நீங்களே சொல்லிடணும். சொல்லிடணும் எல்லாம் நீங்களே அவங்க சொல்லிடணும். நீங்களே சொல்லிடணும் எல்லாம். ஒழுங்கப்பா சும்மா பிடிச்ச அனுப்புறாங்க. சரியான மனப்படி வீரர்களை விஜயத்துடன் முற்றிவிட வேண்டும். புதரி மத்தி கூட போட்டு விடுங்க. தங்கமணி 5 வெற்றி புள்ளிகளும் அதில் 8 விளையாடும் ஜெயிப்பாளர் பல வெற்றி எடுத்துள்ளனர். ஆட்டம் மிகவும் விருப்பமாக மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஜெயிப்பாளர் அணியினருக்கு 1+2 3 பாயிண்ட். இதுவரை ஆடிய ஆட்டத்தில் ஜெயிப்பாளர் அணியினர் 14 வெற்றி புள்ளிகளும் அதில் 8 விளையாடும் தங்கமணி 5 வெற்றி புள்ளிகள் எடுத்துள்ளனர். பாடி கொண்டிருப்பவர் ஜெயிப்பாளர் அணியினர் வேந்தன், வேங்கை புலி வேந்தன் நடுவர் தீர்ப்பு இறுதியானது. வீரர்களே உங்களுக்கு வாய்ப்பு கொடுவதை நடுவர் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது. அணித்தலைவர் தங்கவாள் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். வேந்தன்
அவர் அழகாக தூக்கி பிடித்து விட்டார். அணித்தலைவர் ஜெயக்குமார் இந்தியன் ஆர்மி பாடி கொண்டிருக்கிறார். தனது அணிக்காக 3 வெற்றிப்புள்ளிகள் எடுத்திருக்கிறார். அணி வீரர் அருண் இவர் பிரபல கபடி வீரர் இருந்தாலும் முடியவில்லை. ராணுவத்தை தூக்கி சென்றது. ஒரு வெற்றி புள்ளியோடு போயிட்டார். பார்வர் ஜெயக்குமார் அணியின் வேங்கை புலி வேந்தன் அவர்கள் எப்படியும் தனது அணிக்காக ஒரு வெற்றி புள்ளியோடு திரும்பிவிட்டார். இதுவரை ஆடிய ஆட்டத்தில் தங்கபால் அணியினர் 6 வெற்றி புள்ளியும் அதை ஏற்று விளையாடும் ஜெயக்குமார் அணியினர் 20 வெற்றி புள்ளிகள் எடுத்துள்ளனர். பிரபல கபடி வீரர் அருண் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படிதான் இருக்கா. சரியான ஓடி தங்கபால் அணியின் கேப்டன் தங்கபால் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு வெற்றி புள்ளியோடு திரும்பிவிட்டார். பாடுவர் வேந்தன் ஜெயக்குமார் அணியின் துணை தளபதி வேந்தன் அவர்கள் பாடி அழகாக மத்திய ஒரு வெற்றி புள்ளியோடு திரும்பிவிட்டார். 2 வெற்றி புள்ளி. இதுவரை ஆடிய ஆட்டத்தில் தங்கபால் அணியினர் 8 வெற்றி புள்ளியும் அதை ஏற்று விளையாடும் ஜெயக்குமார் அணியினர் 23 வெற்றி புள்ளிகளை எடுத்துள்ளனர். ஒரு வெற்றி புள்ளி எடுத்துவிட்டார் அணித்தலைவர் தங்கபால். ஜெயக்குமார் அணியின் போர்பட தலைவரை வேந்தன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். அம்பரமாக சுழன்றடிக்கிறார். அவரை பிடிக்க முடியவில்லை. முடிந்தால் பிடிப்பார். இல்லையா மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தங்கபால் அணியினர். அடுத்தபடியாக தங்கபால் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். அழகா சொல்லலாம். மடக்கூடி தூக்கி அடிச்சு பெழுங்க. தனது அணியாக ஒரு வெற்றி புள்ளியை திரும்பியுள்ளார். தங்கபால் அணி வீரர் வனக்காவலர் வேல் நாடார் மகன் முத்து பாடிக்கொண்டிருக்கிறார். தங்கபால் அணியினர் இதுவரை ஆடிய ஆட்டத்தில் தங்கபால் அணியினர் 10 வெற்றி புள்ளியும் அதனை ஏற்று விளையாடும் ஜெயக்குமார் அணியினர் 28 வெற்றி புள்ளிகளை எடுத்துள்ளனர். என்னது பாப்போம். மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. கடுப்புட்டே இருக்கு. இது அமுக்கணா வருஷம் வெகு விமர்சனங்கள் நடைபெற உள்ளது. அதற்கு தங்களால் எந்த உதவி பூஜைகளுக்கும் நமது ஊர் மக்கள்
கொடுத்து உதவுமாறு அன்புடன் வேண்டிக் கொண்டு கொள்கிறோம். கோவில் விழா கமிட்டியார் மற்றும் ஊர் பொதுமக்கள். நடைபெறும் போட்டி வாலிபர்களுக்கான கபாடி போட்டி. இப்பொழுது பாடிக்கொண்டிருப்பவர் அருண். இப்பொழுது பாடுபவர் நிவேந்தன். ரைடர் அவுட். அவரை தங்கமான அணியினர் வழங்கி பிடித்துள்ளார்கள். இப்பொழுது பாடுபவர் தனுஷ். தங்கமான அணிக்காக பாடுகிறார். இப்பொழுது மைதானத்தில் மிக விறுவிறுப்பாக நடைபெறும் போட்டி கபாடி போட்டி, வாலிபர்களுக்கான கபாடி போட்டி. இப்பொழுது களத்தில் உள்ளவர் தனுஷ். இப்பொழுது பாடுபவர் பத்ராளி முத்து. அவர்கள் சிறப்பாக அவர்களை மடக்கி பிடித்துள்ளார்கள். தங்கபால் அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி. இப்பொழுது பாடுபவர் நவீன். இவர் அடித்து வருவாரா, அவர் அணிக்கு புள்ளி சேர்ப்பாரா என்பது தெரியவில்லை. மிகவும் பக்கமாக முடிகிறார். அவரை மடக்கி பிடித்துள்ளார்கள். ஜெயக்குமார் அணியிலிருந்து ஒரு வெற்றி புள்ளி. இப்பொழுது பாடுபவர் ஜெயக்குமார், ராணுவ வீரர். இப்பொழுது மைதானத்தில் நடைபெறும் போட்டி வாலிபர்களுக்கான கபாடி போட்டி. இதனை அடித்து பெரியவர்களுக்கான கபடி போட்டி. கபடி போட்டியில் கலந்து கொள்ளும் அன்பர்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணாங்க, பதிவு பண்ணிக்கலாம். புதிதாக மனம் முடித்த ஆனந்த் அவர்கள் களத்தில் இறங்க தயாராக நான் கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆனந்த் மட்டும் இல்ல, பின்னாடி தனுஷா அவங்க இறங்க பெரிய கணேஷ் அவர்களும் கபடி நாட்டில் கலந்து கொள்ளணும் நண்பர்கள். தினேஷ் யாருக்குமே அவர்கிட்ட நான் அடிக்கிறேன். என்னை பிடிச்சி சாப்பிட்டாரு. ஏன்னா அவங்கள பார்த்து அவங்க துணைவியா ஒரு ஆனந்தப்படணும், மகிழ்ச்சி அடையணும். அதனால நீங்க உள்ள கண்டிப்பா இறங்கணும். டைம் பார்த்துக்குவாங்க. சைடு செஞ்செல்லாம் இருக்கு. இப்பொழுது நமது ஊரில் 51வது இப்பொழுது நடைபெற்ற போட்டியில் தங்கபால் 13 வெற்றி பெறுகிறோம். அதனை எதிர்த்து விளையாடும் ஜெய்பால் அணியினர் 36 வெற்றி பெற்றுள்ளார்கள். இப்பொழுது நமது அரங்கத்திற்கு வந்திருக்கும் ஊர் தலைவர் என் பார்ப்பான அவர்களை ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விளையாட்டுகளின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். தங்கபால் அணியினர் 13, அதை எதிர்த்து விளையாடும் ஜெய்பால் அணியினர் 30 வெற்றி புள்ளிகள் பெற்றுள்ளார்கள். மேலும் இந்த வாலிபர் கபடி போட்டியில் அதிக திறமை உள்ள நண்பர்கள் வாலிபர்கள் விளையாடாமல் வெளியேறுகிறார்கள். இந்த காரணத்தை வேலுமணி, ராஜேஷ் இவர்களெல்லாம் திறமையான வாலிபர்கள். அவர்கள் ஏன் இறங்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. இது எனக்கு சொந்த கருத்து. மேலும் பெரியவர்கள் கபடிக்கான விளையாட்டுப் போட்டிகள் கண்ணன் அவர்களும் மகேஷ் அவர்களும் பெரிய தம்பி என்று அழைக்கப்படும் அந்த நண்பரும் கண்டிப்பாக இறங்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பேர் கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். கண்ணன் வேலை நமது ஊரில் நடைபெறும் போட்டி இது. வேலை நம்ம என்னைக்குனாலும் வேலை செய்யறாங்க. ஆனா கபடிங்கிறது வருஷத்துக்கு தான் நடைபெறும். உங்க திறமையை நாங்கள் அப்போதான் பார்க்க முடியும். அதனால நீங்க 3 பேரும் கண்டிப்பாக அதில் கலந்து கொள்ளுமாறு என்னோட சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நடைபெற்ற வாலிபர்களுக்கான கபடி போட்டியில் தங்கபால் அணியினர்
21 வெற்றி புள்ளிகளும் அதில் எதிர்த்து ஆடும் ஜெயக்குமார் அணியினர் 30 வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளார்கள். இப்பொழுது டைம் அவுட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது ஊரில் நடைபெறும் 51வது விளையாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விளையாட்டு காமராஜர்களின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்வை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியர் நினைத்தோம். இப்பொழுது அதிக எண்ணிக்கையில் ஆட்சியர் இருக்கிறது. அதனால அனைவரும் களத்தில் இறங்குவதும் உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதில் 4 டீம் வச்சு எந்த டீம் சிறந்தது என்று தேர்ந்தெடுக்க போகிறோம். அதனால பெரியவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். நடைபெறும் பெரியவர்கள் கபடி போட்டியில் தங்கபால் அணியினர் 22 வெற்றி புள்ளிகளும் அதில் எதிர்த்து ஆடும் ஜெயக்குமார் அணியினர் 31 வெற்றி புள்ளியும் பெற்றுள்ளார்கள். இப்பொழுது ஆடுகளத்தில் இருப்பவர் ராணுவ வீரர் ஜெயக்குமார் அவர்கள். இப்பொழுது நடைபெறுகிறது. இப்போ நடைபெற்ற விளையாட்டு விழாவில் புள்ளிகள் தங்கபால் அணியினர் 22 வெற்றி புள்ளிகளும் அதை எதிர்த்தாலும் ஜெயக்குமார் அணியினர் 31 வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளார்கள். இங்கு விளையாட்டு வீராங்கனை அனைவருக்கும் காமராஜர் நடிப்பதின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பார்வையாளர் அனைவருக்கும் காமராஜர் நடிப்பதின் சார்பாகவும் விளையாட்டு சிறப்பு விருந்தினராக ராமசாமி நாடர் அவர்களை விளையாட்டுக் குழுவின் சார்பாகவும் காமராஜர் நட்புரிமையின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தாங்கள் உடனடியாக இந்த மன்றத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பரிசு விழுப்புராவில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது காமராஜர் நட்புரிமையின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ராமசாமி நாடர் அவர்களை பரிசீலிப்பு விழாவுக்கு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பெரியவர்கள் அனைவரும் மேடையில் அமர்ந்து அந்த பரிசு விழாவில் கலந்து கொண்டு நீங்கள் அதனை மகிழ்ச்சி அடைய கேட்டுக்கொள்கிறோம். கபடி போட்டியில் தங்கபால் அணியினர் ஒரு அணியாகவும் ஜெயக்குமார் அணியினர் ஒரு அணியாகவும் சூப்பரா இருக்கும். விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. தங்கபால் அணியினர் 24 வெற்றி புள்ளிகளும் ஜெயக்குமார் அணியினர் 32 வெற்றி புள்ளிகளும் அனைத்து வீராங்கனைகளுக்கும் உள்ள போனா ஊர் சார்பாகவும் காமராஜர் நட்பு சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த பரிசளிப்பு விழாவில் ஊரில் உள்ள பெரியவர்களும் மற்றும் ஊர் தலைவர் ராமசாமி நாடார் முன்னாள் தலைவர் ஊர் தலைவர் ராமசாமி நாடார் அவர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இது ஊர் மக்களின் தலைவர் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் காமராஜர் நற்புரிமன்றத்தின் சார்பாகவும் வேண்டி கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். இந்த நிர்வாகிகள் உங்களுக்கு அழைப்பார்கள். உடனடியாக வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உனக்கு அடுத்தாக்கு மேட்ச்ல தான் தெரியும். இங்க இருந்து பேசுவா நீ இப்ப பேசுவா நீ.
வாய்ப்பு எனக்கு தெரியும். இங்க இருந்து இழுத்துட்டு வர முடியாது. நம்ம கோவில் தர்மகர்த்தா மற்றும் உறுப்பினர்கள் பிஎம் தர்மகர்த்தா அவர்களும் மற்றும் பட்டாணித்துறை என் பட்ராஜ் செல்வகுமார் அனைவரும் உறுப்பினர் யாரும் இந்த மாதிரி இல்லை. தர்மகர்த்தா மட்டும் இருக்கு. மாமா உள்ள நின்றுட்டு இருக்கோம். பட்டாணித்துறை இருக்காரு. மாப்பிள்ளை செல்வகுமார் பூஜை அண்ணனுக்காரு. நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழைய நிர்வாகிகள் புது நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்கிறது ஊர் பொதுமக்களின் ஒரு அன்பான வேண்டுகோள். அதனை ஏற்று ராமசாமிநாதர் அவர்கள் கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ளுமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ராமராஜ் நண்பர்கள் சார்பாகவும் உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கபடி போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனை அடுத்து பெரியவர் நான் கபடி போட்டி போய் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. 4 போட்டிகளாக 2 போட்டிகளாக ஆக்கிய எடுத்துள்ளார்கள். அனைவரும் இதில் கலந்து கொண்டு இது கலந்து 4 போட்டிகள் 2 போட்டிக்கும் போது பெரியவர்களுக்கான போட்டிக்கும் போது எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புட வேண்டிக் கொள்கிறோம். நடுவர்களே எவ்வளவு நேரம் இருக்கணும்? 10 நிமிஷம் இருக்கு. கடைசி 10 நிமிடம் ஆட்டம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது காத்திராடுவோர் நிவேந்தன் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஜெயக்குமார் அணியினர் 34 வெற்றி புள்ளிகள் பெற்றுள்ளார்கள். 10 நிமிடம் இருக்கிறது. வீரர்கள் தங்கள் அணிக்கு பாயிண்ட் வருமாறு அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பார்வையாளர்கள் கொஞ்சம் தட்டிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பார்வையாளர்கள் கொஞ்சம் தட்டிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டைம் அவுட். இப்போ நடக்கிறது டைம் அவுட். வெற்றிகளை தீர்மானிக்கப்படும். 2 அணிகளும் 34 புள்ளிகளை பெற்று சமநிலையில் உள்ளார்கள். பேசிட்டே தான் இருப்பாங்க. டைம் அவுட் கணக்கு வாலிபால் கபடி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீயா நானா, யாருக்கு யார் சரக்காரர்கள் என்ற சரியான சமநிலையில் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியான போட்டி சரியான போட்டி என்ன? 2 வெற்றிகள் ஜெயக்குமார் அணியினருக்கு 2 வெற்றிகள். நடுவர் அறிவிப்பு இறுதியானது உறுதியானது. யார் எழுதி பேசாதீங்க. ஜெயக்குமார் அணியினருக்கு 2 வெற்றிகள். இதுவரை ஆட்டத்தில் ஜெயக்குமார் அணியினர் 36 வெற்றி புள்ளிகள். அதனை ஏற்றுள்ளனர் தங்கமோகன் அணியினர் 34 வெற்றி புள்ளிகள் எடுத்துள்ளனர். ஆட்டம் மிகவும் அனல் பலருக்கும் ஆட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம ஊர் அணி வெளியூர்ல சென்று கப்பலாம் வாங்கியிருக்காங்க.
அதே வீரர்கள் இந்த உள்ளூர் போட்டியில் சவால் சரியான போட்டி ஜம்ப் பண்ணால் முடியவில்லை விடுங்க விட்டுருக்கோம் தள்ளக்கூடாது நிவேந்தனுக்கு எங்கள் சொந்த நலத்தை தெரிவிக்க முடியும் முயற்சி பண்ணால் முடியவில்லை 35-36 நடுவர்களே டைம் எவ்வளவு இருக்கு டைம் செட் பண்ணிக்க சைடு வந்து தனியா பாருங்க ரோட்ட மட்டும் வீரர்களை யாருக்கு முப்பத்தி 39 இதுவரை ஜெயக்குமாரி இந்தியன் ஆர்மி 39 அணிகளையும் அது ஏற்றுள்ளாரும் தங்கமலை 35 ஒரு பாயிண்ட் தங்கமலைஞர் பார்வர் ஜெயக்குமார் அணியினர் பத்திரகாளி முத்து அவர்கள் தனது அணிக்காக எப்படியும் ஒரு புள்ளியாக எடுத்துவிட வேண்டும் உள்ள பொருளாக பிடிச்சாங்க ஒரு வெற்றி புள்ளியில் தங்கபால் அணியினருக்கு அடுத்தது தங்கபால் அணியின் தோற்பனை தளபதி ஜெயக்குமார் அணியினுக்கு ஒரு வெற்றி புள்ளி ஜெயக்குமார் அணியின் போர்படை தளபதி நிவேந்தன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார் இவர் வெளியூருக்கெல்லாம் சென்று கபடி விளையாட்டு பல கப்புகளை வாங்கி வந்துள்ளார் 1 பாயிண்ட் ஜெயக்குமார் அணியினர் பாடுபவர் தங்கபால் அணியின் துணை தளபதி அருண் அவர்கள் அணிக்காக எடுக்காம போக மாட்டேன் டைம் இந்த செட் பண்ணிருக்கீங்களா நடுவர் தீர்ப்பை இந்தியாவது வீரர்களை யாரும் நடுவத்தை பேசக்கூடாது நடுவர் முடிவு பண்ணுவாங்க ரைட் அவுட் வெளியே போயிட்டாரு அதனால ரைட் அவுட் பாடுபவர் ஜெயக்குமார் அணியின் போர்படை தளபதி நிவேந்தன் அவர்கள் திருக்கோயில் பூசாரி அவர்கள் என்ன செய்கிறார் அம்பேத்கர் கவனிக்கிறா நீ உள்ள இதுவரை ஆட்டத்தில் ஒரு வெற்றி புள்ளி இதுவரை ஆட்டத்தில் தங்கபால் அணியினர் 38 வெற்றி புள்ளிகள் அதனை ஏற்று விளையாடும் ஜெயக்குமார் அணியினர் 43 கிடைக்காத அப்புறம் என்ன லைஸ் எடுத்துக்க பூசாரி அவர்கள் ஸ்ப்ரே அடிச்சுட்டாரு வீரர்களே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடைசி 5 நிமிடம் ஒன் பாயிண்ட் தங்கபால் அணியினர் 43 பத்திரம் தங்கமலைக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி 41 ஜெயக்குமார் அணியினருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி 44 ஜெயக்குமார் அணியின் போர்படை தளபதி நிவேந்தன் அவர்கள் சரியான போட்டி 2 வெற்றி புள்ளி தனது அணிக்காக நிவேந்தன் அவர்கள் 2 வெற்றி புள்ளியோடு திரும்புகிறார்
இதுவரை ஆடிய ஆட்டத்தில் கடைசி 4 நிமிடம். வீரர்களே, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடைசி 4 நிமிடம். தங்கமலை 41 வெற்றி புள்ளி அதை ஏற்று விளையாடும். ஜெயக்குமார் அணியினர் 46 வெற்றி புள்ளிகள் எடுத்துள்ளனர். தங்கபால் அணியின் பொறுப்புடையவர்களை அருண் பாடியன் அப்படியா அவரை பிடித்து அழகாக பார்வையாளர்கள் சற்று தள்ளி இருக்கும்படி தாழ்முறை கொண்டிருக்கிறது. வீரர்கள் ஆக்கிரசமாக விளையாடுகிறது. பொண்ணு விடுவாங்க என்னையே தள்ளிவிட்டாங்க. இதுவரை ஆடிய ஆட்டத்தில் தங்கபால அவர்கள் 41 வெற்றி புள்ளிகளும் அதை ஏற்று விளையாடு ஜெயக்குமார் அணியினர் 50 வெற்றி புள்ளிகளும் எடுத்தனர். கடைசி 3 நிமிடம். எனக்கு புரிய போறவா அடிக்காங்கப்பா. கடைசி 3 நிமிடம். பாடுபவர் ஜெயக்குமார் அணியின் தங்கபால் அணியின் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. இப்பொழுது தங்கபால் அணியின் பொறுப்புடைய நவீன மீண்டும் ஜெயக்குமார் அணியின் வெற்றி புள்ளி 51-42. கரெக்டா போடுறாங்க. கடைசி 2 நிமிடம். வீரர்களே, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடைசி 2 நிமிடம். கடைசி 2 நிமிடம். தங்கமலையின் பொறுப்படைத்தவர்கள் யாரும் பாடி கொண்டிருக்கிறார். சரியான வெளிப்புற வெளியில் என்ன நடுவர் ஆராய்ச்சி பண்ணுகிறது. மாறித்தவர்கள் எப்படி உரையிட்டாங்க. வெளியே உள்ளவங்க யாரும் பேசக்கூடாது. நடுவர்கள் பேசுறாங்க. நடுவர்கள் முடிவு இறுதியானது. நடுவர்கள் முடிவுனாங்க. வீரர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊர் தான் அரேஞ்ச் பண்ணணும். பட்டாணி இந்த பக்கம் வா. நீ அங்க போ. ஸ்ப்ரே அடிக்கணும் உனக்கு. பாருல நடுவர் தீர்ப்பு இல்லையா? என்னாச்சு? இந்த லைன்ல வந்து தொட்டாலே கிடையாது. இந்த லைன்ல வந்து தொட்டாலே உண்டு. எவனே தொட்டுட்டு வந்து தொட்டுட்டா உண்டு. என்னாச்சு ராஜா? என்னாச்சு? கடைசி 1 நிமிடம். பாடுபவர் தங்கபாலனின் சரியான ரைடு. மறுபடியும் உள்ள போய் மாட்டிக்கிட்டாரு. யாரு யாரு வெளியே படவி யாரு இதுவரை ஆடிய ஆட்டத்தில் தங்கபால் அணியினர் 4 வெற்றி புள்ளிகளும் அதை ஏற்று விளையாடும் ஜெயக்குமார் 52 வெற்றி புள்ளிகள் விளையாட்டு சீரும் சிறப்பாக முடிவு பெற்றது.
44 வெற்றி புள்ளிகளும் அதில் ஏற்றவர் ஜெயக்குமார் 52 வெற்றி புள்ளிகள் எடுத்து வெற்றி பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற வீரர்கள் தங்கள் பெயரை மேடைக்கு வந்து பதிவு செய்யுமாறு அம்பேர் பண்ணி தொட்டேன் நான் பார்த்தேன் வெளியே தொட்டேன் இந்தியன் ஆர்மி அடுத்தபடியாக